ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து டேங்க் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அவுட்லைனு இந்த வீட்டில் வந்து இந்த சைட்டோட நிறையா என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது வந்து அதில் வந்து நம்ம ஃபைனலாக இப்போ மாடியில் வந்து டேங்க் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம அவுட்லைட்டு 1 இன்ச்சு டேங்கோட அவுட்டு 1 இன்ச்சு பைப்போம் டேங்கில் மோட்டரையும் கனெக்ட் பண்ணி மோட்ரு வந்து முக்கால் பைப்பும் நம்ம வந்து ஆல்ரெடி கீழேன்னு பைப் அடித்து மேலே கொண்டு வந்தாச்சு. இது வந்து பைப்பு வந்து வெளியில் வந்து சவுறு மட்டத்தோட வெளியில் வந்து லாப்ட்டு மாரி ஒரு 3 அடிக்கு 2.5 அடிக்கு வந்து வெளியில் இருக்கிறதுனால நம்ம வளைச்சி போட்டால் ஃப்ளோ வராதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹில்ட்டி வச்சு மிஷின் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணி அதில் நம்ம பைப் லைனு எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து வாட்ரு இது மழை தண்ணி போகிறதுனால இப்போ அதை நம்ம சென்டராக அவங்க டேங்கை வச்சு அதில் நம்ம பைப் லைன் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டேங்கை வந்து டேங்கில் மோஸ்ட்லி நாங்கள் ஹோல் அதிகமாக போடுறதை நாங்கள் கம்மி பண்ணிப்போம். நம்ம கழுவுறதுக்கு சில பேர் வந்து கழுவுறதுக்கு ஒரு ஹோல் போட்டு அதில் வால்வு போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து 4 அடியில் வந்து டேமேஜ் ஆகும். அதேமாதிரி பிள்ளைங்க வேறு ஏதாச்சும் குரங்கு ஏதாச்சும் மேலே ஏறி குதிச்சுனா கூட அது உடஞ்சிச்சின்னா கூட டேங்க் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஒரே அவுட்லைட்டு இன்லைன் ஒன்று அவுட்லைட் ஒன்று அதுலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம கீழே அடியில் அடிஷ்னலாக ஒரு வால்வு கீழே கொடுத்துருப்போம். அது திறந்து விட்டால் ஃபுல் தண்ணியும் வெளியில் ரிலீஸ் ஆகின மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருப்போம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன நம்ம மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நான் வந்து ஃபினாலக்ஸ் பைப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இங்கே ஏரியாவில் வந்து ஃபினாலக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அவுட்லைட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ அவுட்லைட் எப்படி இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்ன வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டா பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள்.